குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ். மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வருது. அதை நிச்சயமாக தொடர்ந்து கேளுங்கள், கவனமாக கேளுங்கள், ஆழமாக கேளுங்கள். நிச்சயமாக பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்தந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க வர்றதுக்கு. டேவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, டைமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் அதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் பண்ணலையோ இம்மீடியட்டாக பண்ணுங்கள். யார் எங்களை இன்னும் வந்து பார்க்காம கேட்டுகிட்டே இருக்கீங்களோ வந்து பாருங்கள். ஒரு மணி நேரமாவது நேரடியாக கண்ணுக்கு கண்ணு இருந்து பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் நாங்கள் என்ன பேசுகிறோன்னு, என்ன சொல்கிறோன்னு புரியும். தூரம் இருந்து கேட்டுகிட்டே அங்கேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால் நேரடியாக வந்து பாருங்கள், நேரடியாக வந்து கேளுங்க. ஒரு தடவையாவது கேளுங்க. நேரடியாக வந்து ஒரு 1 hour வாரத்தில் ஒரு நாள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது சரியாக விளங்கும். நான் இப்போயே சொல்லிட்டேன். வெறும் சும்மா தூரத்துலேருந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு எனக்கு 6 மாதத்தில் ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லக்கூடாது. அதனால் அவுட் ஆஃப் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் வருஷத்தில் இல்லை, மாதத்தில் ஒரு தடவையாவது வந்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் நல்லது, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு அதில் எதுவும் வருமானம் கிடையாது. நாங்கள் எதுவும் சார்ஜ் கலெக்ட் பண்ணல. ஒருத்தர் கேட்குறாரு, இன்டைரக்டாக எதனா ஃபீஸ் இருக்குமான்னு கேட்குறாரு. எந்த இன்டைரக்ட் ஃபீஸும் கிடையாது, டைரக்ட் ஃபீஸும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த உலகம். எது செஞ்சாலும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம அது மாதிரி பண்ணுறதில்ல. ஏன்னா கடவுளை பயந்துட்டுருக்குறோம், ரைட்டுங்களா? கடவுளுடைய சேவை பண்ணுறோம். அதனால் நாங்கள் ஒரு பைசா வாங்குறதில்ல, யார்கிட்டையும் வாங்குறதில்ல. நிச்சயமாக எதுவுமே செய்கிறதில்ல. அதனால் இன்டைரக்டாக கூட நாங்கள் ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணல. ஒருத்தர் கேட்குறாரு, இன்டைரக்டாக ஃபீஸ் இருக்குதான்னு. எப்படி இருக்குது பாருங்கள் உலகம், ரொம்ப கெட்டு போச்சு. எனிவே வந்து கேளுங்க, அதான் நல்லது. தூரம் இருந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெறும் இந்த 10 நிமிஷம் மெசேஜில் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. தலைகால் புரியாமல் அப்படியே உட்காந்துருப்பீங்க. அப்புறம் சொல்லுவீங்க, இது ஒன்றுமே புரியல, என்னமோ சொல்கிறாரு அப்படின்வீங்க. 20 வருஷம் ரிசர்ச்சில் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிகிட்ருக்குறோம். என்னமோ சொல்லிகிட்ருக்கல. இங்கே நிச்சயமாக வந்து கேளுங்க. எல்லோரையும் வரவேற்கிறோம். இது பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் ஒரு ஹெட் இருக்குது, ஒரு தலைவர் இருக்கிறார், ஒரு ஹெட்டு இருக்கணும். எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹெட் இருக்குது. எல்லா முனிசிபாலிட்டி கூட ஒரு ஹெட் இருக்குது. எல்லா எக்ஸாமினேஷன் கூட ஒரு கண்ட்ரோல்னு வச்சுருக்குறாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஹெட்டு, எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர், எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம மைண்டுக்கு மட்டும் ஒரு கண்ட்ரோலரை வைக்கிறது நம்ம பிடிக்கல. கடவுள் நமக்கு வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணி, நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து, நிறைய கைட் பண்ணி, நம்மளை சரியான வழியில் கொண்டு போகணுன்னு ஆசைப்படுறார். அதுக்காக தான் இந்த 3 விதங்களை உருவாக்கினார். தட் இஸ் கடவுள், பயங்கரமான ஒரு சக்தி, உருவமே இல்லாத ஒரு பெரிய ஒரு சக்தி, இது அந்த சராசரத்தையே அடக்கி ஆளுது. அதை வந்து ஒரு மனிதனாக, ஓம் என்ற சப்தத்தால் ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு அமிச்சு, மனிதனுடைய எல்லா காரியங்களும் தெரிந்து கொண்டு மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்து இங்கிருந்து போய் அங்கிருந்து திருப்பி உயிரானவரை, அவருடைய ஆத்மாவை, தட் இஸ் பரமாத்மான்னு சொல்கிறோம், அந்த பரமாத்மாவை நமக்குள்ளே அனுப்பியிருக்கிறார். இவ்வளவும் ஏன் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், மனுஷனை கண்ட்ரோல் பண்ணி நல்லபடியாக நடத்துறது. கண்ட்ரோல்னால் உங்கள் ஸ்லேவாகி, உங்களை அடிமையாகி, நான் சொல்கிறதெல்லாம் கேள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் செய்கிற கண்ட்ரோல் கிடையாது. அது அன்பான கண்ட்ரோல். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை அனுபவிச்சிங்கன்னா தான் தெரியும். அப்படியே காதில் விஸ்பர் பண்ணுவார், பண்ணுப்பா, வேணாப்பா, செய்யாதப்பா, இதை பண்ணுப்பா, அதை பண்ணுப்பான்னு சொல்லுவார். பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஆனால் அது கேட்குறது யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா அது சொன்னாலே கடுப்பாக இருக்குது. என்னது கடவுள் பேசுகிறாரா, என்னது கடவுள் சொல்கிறாரா? இவங்க ஏன் கேட்கலன்னா, இவங்க வந்து இன்னொருத்தன் இருக்கிறான் கண்ட்ரோல் பண்ணுறவன், அவன் பேச்சை கேட்டுன்னு இருக்கிறாங்க. அவன் எப்படின்னா செய்கிறதெல்லாம் செய்ய விட்ருவான். அவன் அப்படி தான் செய்கிறான் பாருங்கள். என்னெல்லாம் செய்கிறீங்களோ உங்களை அப்படியே விட்ருவான் ஃப்ரீயாக. செய்ப்பா, செய், நல்லா செய், அப்போ தான் நான் உன்னை பிடிக்க முடியும் அப்படின்னு விட்ருவார். அந்த மாதிரி கண்ட்ரோலர் அவன் ராஸ்கல். அவன் கண்ட்ரோலில் இருக்கிற இவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா ஒன்றும் கண்ட்ரோலில் பாருங்கள், ஒன்றும் சொல்ல மாட்டான், காதுலலாம் எதுவும் சொல்லித்தர மாட்டான். இதை செய்திராதுப்பா, மாட்டிப்பெல்லாம் சொல்ல மாட்டான். ஃப்ரீயாக விட்ருவான். ஆனால் நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக கடன் வாங்குவோம், ஃப்ரீயாக அது பண்ணுவோம், ஃப்ரீயாக இது செய்வோம். ஆஹா, என்ன மாதிரி வாழ்க்கைன்னு குச்சின்னு இருப்போம். ஏன்னா கண்ட்ரோலே கிடையாது பாருங்கள். கண்ட்ரோல் இல்லாத பசங்களை பார்த்தீங்களா எப்படி இருக்கும்? தாந்தோனியாக நாசமாயிடுவாங்க இல்லையா? ஆனால் கண்ட்ரோலில் வளர்கிற பிள்ளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்.
இதான் உண்மை. ஆனா கெட்ட சக்தி என்ன பண்ணுவான், கண்ட்ரோலே பண்ண மாட்டான். விட்டுருவான். அவன் பண்ற வேலை என்ன தெரியுமா? உங்கள தப்பெல்லாம் செய்ய வச்சுட்டு அப்புறமா காதுல பேசுவான். "செஞ்சுட்ட பாத்தியா? ஐய்யய்யோ! பிரச்சனை பண்ணிட்ட பாத்தியா? ஐயோ! வாழ்க்கை போச்சு பாத்தியா?" அப்படின்னு சொல்லத் தொடங்கிடுவான். "ஐயோ! கடன் பாத்தியா? இவ்வளோ கடன் இருக்குது. ஐயோ! உனக்கு வியாதி வந்துச்சு பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அழ வைக்கிறதுக்கு மட்டும் தான் அவன் காதுல பேசுவான். ஆனால் நீங்க விழாம, பாடுபடாம, அழாம இருக்கிறதுக்கு இவரு நெறைய வழி காட்டுவாரு. காதுல பேசுவாரு. அந்த பேசுறத விரும்பணும். அந்த கண்ட்ரோல விரும்பணும். "அது எனக்கு தேவை சார்ன்னு" சொல்லணும். நிச்சயமா அது எனக்கு தேவை. எனக்கு அது அது இருந்தா தான் என் வாழ்க்கையில இன்னும் பளபளன்னு நான் இருக்க முடியும். அப்படின்றத நீங்க உணரணும். இதுக்கு தான் விநாயகர், விக்னேஸ்வர் இதுக்கு தான் பிள்ளையார்னவர். இதுக்கு தான் பிள்ளையார். இதுக்கு தான் எல்லாமே. இத விட்டுட்டு வெறும் சாமி கும்பிட்டுட்டு போறது கிடையாது. தினமும் காலையில அழகா சந்தன காப்பு வச்சு, அத வச்சு, இத வச்சு அழகா சாமி கும்பிட்டு போயிடுவீங்க. அப்படி கிடையாது. அவரு அப்படி இருக்க விரும்பல. அவரு உள்ளத்துல வந்து உங்கள கண்ட்ரோல் பண்ண விரும்புறாரு. அது சொன்னாலே எல்லாருக்கும் கடுப்பு வந்துரும். "என்னாங்க நீங்க விநாயகர பத்தி இப்படிலாம் பேசுறீங்க?" நெறைய பேர் இப்படி கேட்குறாங்க. ஏதோ கும்பிட்டோமா, சாமி கும்பிட்டோமா, கற்பூரம் ஏத்துனோமா, நாங்க போயின்ட்டு இருக்கிறோம். நாங்க என்னமோ சடங்கு சம்பிரதாயம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறோம். நீங்க என்னங்க புதுசா பேசுறீங்க? ஆமா, நீங்க கண்ட்ரோல் இல்லாம இருக்க விரும்புறீங்க. உள்ளத்துல கண்ட்ரோல் இல்லாம இருக்க விரும்புறீங்க. கடவுளுடைய கண்ட்ரோல் இல்லாம, விநாயகரோட கண்ட்ரோல் இல்லாம இருக்க விரும்புறீங்க. அதனால உங்களுக்கு இது பிடிக்காது. அது மாரி ஆளுங்கலாம் பிடிக்கவே பிடிக்காது. கிட்ட கூட வரமாட்டாங்க. இத பத்தி கமெண்ட் அடிச்சு உங்களையும் கெடுக்க பார்ப்பாங்க. இதுதான் பிரச்சனையே. கண்ட்ரோலர் ரொம்ப ரொம்ப தேவை. ஆனா அன்பான கண்ட்ரோலர். அடிச்சு திருத்துற கண்ட்ரோலர் கிடையாது. அன்பானவர். விநாயகர் ரொம்ப அன்பானவர். பிள்ளையானவர் உங்களுக்கு உள்ள வந்து அழகா புரிய வச்சு, அழகா உங்கள உங்கள உயரத்தில கொண்டு போய் உட்கார வைக்க ஆசைப்படுற அன்பான ஒரு கண்ட்ரோலர் உங்களுக்கு தேவைங்க. அந்த கண்ட்ரோலர விடாதீங்க. இத பத்தி சொன்னா கடுப்பெல்லாம் ஏறக்கூடாது. இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஆசைப்படுங்க. கண்ட்ரோலர நல்லா புரிஞ்சுக்கங்க. நிச்சயமாக அந்த கைடு, அந்த கண்ட்ரோலு, அ அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு வரலன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில நீங்க முன்னாடியே முடியாது. வாழ்க்கையில முன்னாடி போய் பெரிய வெற்றிகள் அடையணும்னா, இந்த கண்ட்ரோலர் தேவை. இத பத்தியெல்லாம் தான் நம்ம சொல்லிக் குடுக்குறோம். அதனால வந்து கேளுங்க. இந்த வாரம் வராதவர்கள் நிச்சயமாக வாருங்கள். டைம உடனே கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க அத பண்ணீங்கன்னா தான் ரெகுலரா கண்ட்ரோல்ல இருப்பீங்க. நிச்சயமா பெரிய வெற்றி வாழ்க்கை வரும். எங்க விழுந்தீங்களோ, அது திருப்பி விழாம இருப்பீங்க. ஆல்ரெடி விழுந்து உருண்டு பெரண்டுருக்கீங்க. ரைட்டா? கண்ட்ரோல் இல்லாததால. அவன் வளர்த்து விட்டதால. அவன் நல்லா உங்கள அப்படியே ஃப்ரீயா விட்டதால. அதுலேருந்து தப்பிச்சுங்க. இந்த கண்ட்ரோலுக்கு வாங்க. நன்மைக்கு வாங்க. பெரிய வெற்றி அடையுங்கள். உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.